நீங்கள் ஒரு பென்சில் டிராயிங் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பர்சனலாக வந்து நான் பென்சில் டிராயிங்க்கு என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறனோ இது கிடையாது, இது தூக்கி ஓரமாக வச்சிடலாம். அந்த டூல்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பேப்பர்லேருந்தே பார்க்கலாம். நான் A4 ஷீட் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ்மேட்டோடைய இந்த ஸ்கெட்ச் புக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இந்த ஸ்கெட்ச் புக்கை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அது ஈஸியாக கிடைக்கும். அது போக ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்க்கே கிடைக்கும். இந்த 30 ரூபாய்க்கே இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இப்போ எதுக்கு நான் இந்த ஸ்கெட்ச் புக்கை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, இதோட ரிசல்ட்டை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னாக்கா, A4 ஷீட் யூஸ் பண்ணதுக்கும் அப்புறம் நான் இந்த நோட் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுனால இதில் வரைஞ்சப்போ எனக்கு நல்லா பெட்டராக தெரிஞ்சுது. பட் இதிலேருந்து நான் ஒரு ப்ரொஃபஷனல் ரேஞ்ச் நோட்டுக்கு நான் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது எதுக்காக நினச்சேங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் நீங்கள் கலர் பென்சில் வரைஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், பென்சில் வரைஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா பென்சில் யூஸ் பண்ணும்போது நிறைய பென்சில் அதிகமாக லேயர் யூஸ் பண்ணும்போது ஒரு பேட்ச் பேட்சாக பிச்சுட்டு வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டூம்ஸோடைய இந்த ஸ்கெட்ச் புக்கு வந்து நான் போயிட்டேன். இதோட ரேட்டும் ஒன்றும் பெரிய ரேட்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து ஈஸியாக வாங்கிடுறாங்க. ₹100 தான் வரும். A5 சைஸ் தான் இந்த ஸ்கெட்ச் புக்கு. இதோட அட்வான்டேஜ்லாம் நான் வந்து சொல்கிறேன். எதனால் இந்த ஸ்கெட்ச் புக் நான் யூஸ் பண்ணுறேங்கிறத. இந்த ஸ்கெட்ச் புக்கில் கலர் பென்சில் யூஸ் பண்ணுறீங்களா, செம்மையாக இருக்கும். பென்சில் டிராயிங் வரைகிறீங்களா, அதோட பிரமாதமாக இருக்கும். இதோட பேப்பர் குவாலிட்டி நல்லா GSMல கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் அதிக பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான ரியலிஸ்டிக்கான டிராயிங் கூட நம்மளால் வரைய முடியும். லுக் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இந்த ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்கெட்ச் புக்கை நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆர்டர் ஒர்க்ஸ்க்குமே கூட நான் இந்த ஸ்கெட்ச் புக் தான் யூஸ் பண்ணுறேன். A4 சைஸும் இன்னொன்று வச்சுருக்கேன். இப்போ அவுட்லைன் வரைகிறதுக்கு நான் என்னென்ன பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம HP பென்சில் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ஆர்ட்லைன் பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த HP பென்சில். நான் இது எப்பயுமே நான் வந்து நல்லா ஷார்ப் பண்ணி தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லைட்டான ரிசல்ட் வந்து வேணும். அதே மாதிரி அது ஷார்ப்பான லைனாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேம்லின்ல இருந்து இன்னும் ப்ரொஃபஷனலாக எனக்கு அவுட்லைன் வரணுங்கிறதுக்காக 0.5 மில்லிமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய இந்த பென்சில் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது கூட வந்து ஒரு லெட்டு கொடுத்தாங்க, இது கிடக்கட்டும். இது தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 பென்சில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 0.7 உடைய லிட்டு. ஸோ ஆமாம், நான் வந்து 0.7 பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளேரோட பிராண்ட் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த ஹாசனுடைய பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங்க் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் இதையும் வாங்கிட்டேன். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்பான பென்சில் தான் நான் என்னுடைய அவுட்லைனுக்கு பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். குறிப்பாக 0.5 பென்சிலை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்டே கிடைக்கும். அடுத்ததாக என்னுடைய ஷேடிங்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய 3 பென்சில்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த 3 பிராண்டட் பென்சிலையும் நான் வந்து 3 விதமான யூசேஜுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். ஆர்ட்லையும், டூம்ஸு, ஃபேபர் கேஸ்டில் இந்த 3 பென்சில் தான் நான் வந்து வழக்கமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இந்த ஃபேபர் கேஸ்டில் பென்சில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெறும் ₹50 நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பென்சில் ரிவ்யூவில் நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் இது பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஷார்ப் பண்ணிங்களா கூட வந்து ஷார்ப் ஆகும். பட் இதோடைய நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு மாதிரி க்ரீனிஷ் ஸ்டோன் ஒன்று தெரியும். அது போக பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் அதிகமாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் இதை வந்து நான் வந்து ரஃப் யூசேஜுக்கு மட்டும் நான் இந்த பென்சில் யூஸ் பண்ணுறேன். இதுவே டூம்ஸ் பென்சில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ₹50 தான் கிடைக்குது. ஆனால் இதோடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். 8B 10B பென்சில் மட்டும்தான் ஓவர் டார்க்காக இருக்காது. பட் இதோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேக்குள்ளார கொடுத்து, அது போக பார்த்தீங்கன்னா இந்த ₹50 எரேசர்லாம் கொடுத்து பெரிய மனசுல இவங்களுக்கு அது இல்லாத பென்சிலும் நல்ல குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இந்த பென்சிலை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, என்னுடைய பர்சனலான டிராயிங் ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு சில டிராயிங்லாம் நல்லா வரையணும், என்னோட பர்சனலுக்கு வரைஞ்சாலும் அது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பென்சில் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக எல்லா ஆர்டிஸ்டோடைய ஃபேவரட்டான பென்சில் ஆர்ட்லைனு ₹80 தான் கிடைக்குது. பட் இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதில் 8B பென்சிலும் 10B பென்சில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ணும்போது உடஞ்சிட்டு வரும். ஆனால் இதில் டிராயிங் வரைஞ்சிங்க அப்படின்னா செம்ம ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பென்சில் யூஸ் பண்ணி தான் வந்து நான் கமிஷன் ஆர்ட் ஒர்க் கூட நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய டிராயிங்கில் என்னோட வீடியோஸ், அதாவது சேனல் வீடியோஸில் இருக்கக்கூடிய டிராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ இந்த எல்லா பென்சிலும் தான் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ப்ளஸ் வந்து ஷேடிங்க்கு இந்த பென்சில் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை தவிர்த்து வேறு எந்த பென்சிலும் கிடையாது. நீங்கள் போட்டு குழப்பிக்க போகிறீங்க. அடுத்ததாக ஷார்ப்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பெரிய ஷார்ப்னரு, அந்த மோட்டர் ஷார்ப்னரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்லாம் வைப்பாங்க இல்லையா, அதிக ரேட்டு கொடுத்து அந்த மாதிரி ஷார்ப்னர்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா லாங் அப்படிங்கிற அந்த டூம்ஸ் பிராண்டில் இருக்கிற இந்த ஷார்ப்னர் தான் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா பென்சிலே இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம பென்சிலை எடுத்து சீவணும் அப்படின்னா அதில் வந்து லாங் டிப்பாக கிடைக்கும் இல்லையா, அந்த ஷார்ப்னர் தான் நான் சொல்கிறேன். இந்த சின்ன ஷார்ப்னர்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணிடவே பண்ணுறாதீங்க. ஏன்னா அதெல்லாம் எழுதுறதுக்கு மட்டும் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ப்னரே போதும். அடுத்ததான் வந்து ஸ்கேல்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஒரே ஒரு சின்ன நட்ராஜ் ஸ்கேல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து அந்த டிசைனாக ஸ்கேல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. வேணும்னா நீங்கள் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேணால் அந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி எனக்கு இந்த ஸ்கேல் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துக்கும். ஸோ அதனால் இதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய எரேசர்ஸ் வந்து சொல்கிறேன். எரேசர் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான எரேசர் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம டிராயிங் வரைஞ்சிட்டோம்னா எரேஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அப்சரா எரேசர், டூம்ஸில் கூட இருக்குல்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரேஞ்சில் நீங்கள் போனோன்னா அந்த மாதிரி நீடபிள் எரேசர் வேணும்.
பென்சிலோடைய அந்த ஷேடிங்கோடைய லைட்டிங்ஸை குறைக்கிறதுக்கு வந்து நான் இது யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கினா ரொம்ப யூஸுங்கிறதால நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இது ரொம்பவே நமக்கு தேவையான ஒரு எரேசர். அப்புறம் இதோட ரேட் அதிகமாக பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஒரு 400 300 கூட இது போகும். மோட்டர் எரேசர் தான். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த எரேசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை தட்டி விட்டிங்கன்னா கரகரன்னு சுற்றும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பிளண்டிங் டூல்ஸ். என்னோட டிராயிங்க்கு நான் 2 விதமான பிளண்டிங் டூல்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளண்டிங் ஸ்டம்ப்பு. பிளண்டிங் ஸ்டம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிளண்டிங் ஸ்டம்ப் இருக்கு இல்லையா, இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த சின்ன பிளண்டிங் ஸ்டம்பை என்னோட டிராயிங்கில் சின்ன சின்ன ஏரியாஸ்க்கு வந்து நான் ஷேடிங் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஷேடிங் வந்து எனக்கு ஸ்மூத்தாக கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த சின்ன பிளண்டிங் ஸ்டம்ப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி இந்த பெரிய பிளண்டிங் ஸ்டம்ப்லாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வேணால் ஒரு ஆப்ஷனாக வேணால் வச்சுக்கலாம், ஏன்னா ரியலிஸ்டிக் லுக் தராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 மேக்கப் ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில் என்னோட டிராயிங்க்கு. ரிசல்ட் நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு இது தேஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த மீஷோ பைபில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டுக்கே வந்து பிளண்டிங் ஸ்டம்ப்ன்ற பாருங்க மேக்கப் ப்ரஷ்ஷை வித்துட்டு இருந்தாங்க. ஸோ 120 தான் இதோட ப்ரைஸ் வந்தது. இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ப்ரஷ் வந்து இருந்துச்சு. கூடவே இன்னொன்று வந்து ஏதோ ஒன்று இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அது என்னங்கிறது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு சத்தியமாக தெரியல அது என்னங்கிறது. ஸோ நமக்கு தேவை ப்ரஷ்ஷு ஸ்மூத்தாக இருக்கணும், அதுக்காக நான் வாங்கிட்டேன். அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ரோல் ப்ரஷ்ஷு, அப்புறம் இந்த சின்ன ப்ரஷ்ஷு, இந்த 2 ப்ரஷ்ஷை தான் நான் யூஸ் பண்ணி என்னோட டிராயிங்கை ஸ்மூத்தான ரிசல்ட் வந்து கொண்டு வந்தேன். இந்த மேக்கப் ப்ரஷ் எனக்கு பிடிச்சது காரணம் என்னன்னா, ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பவுச் தான். இந்த பவுச் இருக்கு பாருங்க, இது வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்கிறதுனால நிறைய டைம் நான் யூஸ் பண்ணால் கூட அது இன்னும் எதுவும் பிஞ்சு போகாமல் அப்படியே தான் இருக்குது. பிளண்டிங் ஸ்டம்ப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளண்டிங் யூஸ் பண்ணுறேன். அது போக இந்த ப்ரஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்கை வந்து கடைசியாக க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் என்னுடைய பிளண்டிங் டூல்ஸ். அடுத்ததாக பேக்ரவுண்ட் டூல்ஸு. பேக்ரவுண்ட் நான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எப்பயாவது நான் தான் பேக்ரவுண்ட் வந்து நான் போடுவேன். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்கோலுடைய பவுடர் வந்து வாங்கி வச்சுக்கிறேன். இதை நீங்கள் கையிலே மேக் பண்ணலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற அந்த குவாலிட்டிக்கு வந்து நம்ம கையில் மேக் பண்ணுறது இருக்கவே இருக்காது. ஸோ இந்த டப்பா ஒன்று நான் வாங்கி வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். பேக்ரவுண்டுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இது கொடுத்துச்சு. என்னுடைய கமிஷன் ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணி வந்து பேக்ரவுண்ட்லாம் கொடுத்துருக்கேன். நல்ல ரிசல்ட்டு தான் தந்துச்சு. இதோட ப்ரைஸ் ரேஞ்சு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தை மட்டும் வாங்கிக்கோங்க. அதிக தேவையெல்லாம் வந்து இது கிடையவே கிடையாது. நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் சொல்கிறேன். உங்களோட சாய்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிராயிங்கோடைய ஸ்ப்ரே. இது வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னங்கிறது. வந்து டிராயிங்கை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய பென்சில் டிராயிங், சார்கோல் டிராயிங், கலர் பென்சில் டிராயிங், இது 3த்துல நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். சைனா பிராண்டு தான். பட் இதோடைய பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்பிரி டேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப அதிசயமாக இருந்தது. நம்மளோட டிராயிங்கை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ஃபிக்ஸடிவ் ஸ்ப்ரேவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா நீங்கள் வாங்காமல் கூட நீங்கள் வந்து டிராயிங் வந்து வரையலாம். பிகினராக இருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பென்சில் டிராயிங்க்கு நான் இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஜெல் பெனை மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இதை தாண்டி நான் வேறு எந்த ஒரு டூல்ஸ் நான் வந்து என்னோட பென்சில் டிராயிங்க்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நிறைய டூல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறதும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.